இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். அந்த மனிதன் படித்த சிலைகளில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான். இறைவன் படைத்த உலகினில் எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். இறைவன் படைத்த உலகினில் எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். இந்த மனிதன் படித்த சிலைகளில் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான். இறைவன் படைத்த உலகினில் எல்லாம் மனிதன் வாழுகின்றான். இறைவன் படைத்த உலகினில் எல்லாம் மனிதன் வாழுகின்றான். இசையால் அவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும். இசையால் அவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும். இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவன் வரமாகும். இசையில் மயங்கி இறங்கி இறைவன் வரமாகும். இறைவன் வரமாகும். இறைவன் படைத்த இறைவன் படைத்த உலகினில் மனிதன் வாழுகின்றான். இந்த மனிதன் படித்த சிலைகளில் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான். இறைவன் படைத்த உலகினில் எல்லாம் மனிதன் வாழுகின்றான். சுவாமி 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 இதைத்தான் எதிர்பார்த்து வாங்க. தாராளமா கிடைக்குது, அதிகமா கிடைக்குது, நல்லா கிடைக்குது. அந்த வகையில யார் நீங்க, எங்க இருந்து வந்திருக்கீங்க? எனக்கு தெரியலையா? உங்களை தான் தெரியுது. எனக்கு தெரிந்தவரெல்லாம் கைதட்டலாம். கைதட்டாத பொம்பளை எல்லாம் எந்திரிச்சு வீட்டுக்கு போகலாம். சாமி ஏன் இப்படி சொல்றீங்க? நான் ஆம்பளையாள்கிட்ட பேசுறது இல்ல. ஏன்? எனக்கு அலர்ஜி. அலர்ஜி. சரிங்க சாமி. ஆமா. இந்த பொண்ணுகிட்ட பேசுறீங்களா? சரி. பேரை மறந்துட்டீங்களா சுவாமி? சுவாமி எங்க இருந்து வரீங்க? யார் நீங்க? இங்க போங்க. நான் யாரும் தெரியலையா? சும்மா நான் யார் தெரியுமா? யார் நீங்க? நான் தான் அகோரி கலையரசனோட சின்னத்தாமனே. சுவாமி இங்கே வந்தீங்க? அவன் கிரகத்துக்கு அவன் காசியில மண்டை ஓடுதுன்றான். சரி. நான் என் கிரகத்துக்கு உன்னையோட புதுக்கோட்டையில வெறும் புளிக்குழம்பா தாங்க வைக்கிறேன். சரி. நான் சாமியும் கிடையாது மாமியும் கிடையாது. அப்புறம் எங்க வந்தீங்க? உள்ள வந்திருக்க ஒரு 3 பிள்ளைகளுக்கு புருஷன் நான். இங்க எதுக்கு வந்தீங்க? உன்னைய கரெக்ட் பண்ண. சுவாமி எல்லாம் பேசக்கூடாது. நீங்க கரெக்டா இருக்கீங்களான்னு செக் பண்ண வந்திருக்கீங்க. நாங்களாம் கரெக்டா தான் இருக்கோம் மாமா. அவன் மாமா இல்ல, அது அத்தை. பிள்ளைய பார்த்து இப்படி சொல்லிவிட்டீங்களே. அது மாமாவா இருந்து அத்தையா மாறிடுச்சு. மாட்டிக்கிட்டா. ஆமா. நீங்க எல்லாம் கரெக்டா இருக்கீங்களான்னு உங்களை செக் பண்ண வந்திருக்கேன். கரெக்டா இல்லைனா உங்களை எல்லாம் மேலவத்துக்கு அனுப்ப போறேன். சுவாமி நாளைக்கு மேலூர் மதுரை மேலூர் பக்கத்துல கச்சேரி. உண்மையிலே கச்சேரி. நாளைக்கு உண்மையிலே கச்சேரி, அங்க அனுப்பலாம்னு இருக்கேன். சரி வேண்டாம். ஆமா கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்கீங்க. எப்படி தெரியுமா உங்களை கரெக்ட் பண்ண போறேன்?